பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிறு ஆராதனையை நாம் செல் குரூப் ஞாயிறாக ஆராதிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 46-47 இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். நாம் தேவாலயத்திலே வந்து கூடி ஜெபிப்பது மிகுந்த ஆசீர்வாதம். அதே போல வீடுகள் தோறும் சிறு குழுக்களாய் சேர்ந்து தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் அன்பினாலே ஒருமனப்பட்டு ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து நாம் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்துவதும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் வளர்ச்சி அடைவதும் அல்லாமல் பிறரையும் ரட்சிப்படைவதற்கு ஏதுவாக இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய சபையின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக 7 இடங்களிலே இந்த செல் குரூப் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அருகாமையில் உள்ள செல் குரூப்புக்கு சென்று ஆசீர்வதிக்கப்படும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேரோ என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று. கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார் என்ற இந்த சிந்தையோடு நாம் யாவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 139 வசனங்கள் 1-6 வரை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாயிருக்கிறது என்பதே. சபையார் யாவரும் ஜெபசிந்தையோடு அமர்ந்திருப்போம். அப்பொழுது பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். உம்மை நம்புவேன்.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி சுவாமி, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரே முன்வைத்து ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி சுவாமி, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்மை பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நிறைவாய் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே சுவாமி. அப்பா, உம்மை நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பாடகர் குழுவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் பாடுகிற பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படி ஆவியானவர் கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, இந்த PA சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை கர்த்தர் கட்டும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் சிறப்பாய் நடைபெற உழைத்த பாடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, அப்பா, எங்கள் துதி ஆராதனையிலே நீர் மகிமைப்படும்படி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. திருமறை பகுதியிலே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. விசேஷமாக உம்முடைய வார்த்தை என்னும் விதையை சுமந்து வந்திருக்கிற மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, லீதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தது போல இன்றைக்கு எங்கள் இருதயத்தை நீர் திறந்து உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல 100, 60, 30 பலன் தந்து சுவாமி உலகமெங்கிலும் பரவும்படி ஆவியானவர் கிருபை செய்வீராக. ஏற்ற காலத்தில் நீர் எங்களை உயர்த்தும் வரைக்கும் உம்முடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை செய்யும். வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. சுகம் வேண்டி வந்தவர்களுக்கு சுகத்தையும், ஆண்டவரே குறைவுகள் நிறைவாகும்படி வந்தவர்களுக்கு ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் ஆராதனையை உமக்கு பிரியமான ஆராதனையாய் நீர் முகர்ந்து மகிழும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக தீவினை செய்யாதே என்ற பாடலை நாம் பாடுவோம். Oh
இப்போதும் மாறி மாறி வாசித்தல். சங்கீதம் 91 உன்னதமானவர் என்ற தலைப்பிலே வாசிக்க இருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஆமென். இப்போதும் துதி ஆராதனை நேரம். நாம் சபையாக நின்று தேவனை துதித்து ஆராதிப்போம். மத்தேயு 3:17 இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என வாசிக்கிறோம். நாமும் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வேளையிலே துதித்து பாடுவோம். ஆசனுகா
போகிற பாடல் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் ஏராளமான நன்மைகள் செய்திருக்காரு. அவர் நம்மளுக்கு கிருபையாய் கொடுத்த நம்மளுடைய ஜீவன், சுகம், பலன், என்னுடைய நேரம், தாளந்து, என்னுடைய குடும்பம் எல்லாவற்றிலையும் எல்லா நேரத்திலையும் நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறோமா என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அன்புள்ள ஆவியானவரே, தகுதியில்லாத எங்களை பாவங்களை கழுவி தூய்மையாக்கி பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே, நன்றி தகப்பனே. காயப்பட்ட நேரங்களில் ஆற்றி தேற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் இறங்கி வாரும் உமது ஆவியின் வரங்களினால் நிரப்பும் என்று அடுத்த பாடல் மூலம் கேட்போமா? ஆவியானவரே
சபையார் நாம் அமருவோம். இந்த வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்துக்காக முன்பாக வரலாம். எங்களுக்கு இறங்கும் எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய காரத்திலே ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து நிற்கின்றோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய மிகுந்த கிருபையினாலே நீர் காத்து வழி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்ட உம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிகிறோம், உணர்கிறோம். ஆனாலும் உம்முடைய மிகுந்த கிருபையிலே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு கழுவி ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை மீட்டு கொண்டு உம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி அறிதலோடு இருக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழி நடத்தலுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே தேவரீர், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எப்பொழுதுமே போதுமானவராய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் பாராட்டுகிற உம்முடைய கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அளவிட முடியாத உம்முடைய இரக்கத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இதை எல்லாவற்றையும் உணர்கிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மை ருசித்து பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் எங்களோடு இருந்து எங்களை தாங்குகிற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே தேவரீர், உம்மை விட்டு அநேக சமயங்களிலே நாங்கள் வழி விலகி போயிருக்கிறோம். துணிந்து செய்தோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தின் நிமித்தம், எங்களுடைய மேன்மைக்காக, உமக்கு வர வேண்டிய மகிமையை நாங்கள் திருடி கொண்டு எங்களை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே அநேக காரியங்களை துணிந்து நாங்கள் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். தேவரீர் கர்த்தாவே, தயவாக எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. உமக்கு உரிய மகிமை அது எந்த விதத்திலும் எங்களுக்கு உரியது அல்ல என்பதை உணர்ந்து உம்மையே துதிக்கவும், உம்மையே ஸ்தோத்திரிக்கவும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கே ஏறெடுக்கும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். தேவரீர், எங்களை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. உம்மிடமாய் நீர் அழைத்து வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மிலே நீர் வைத்து காத்து கொள்ளுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எப்பொழுதும் வாசமாயிருந்து எங்களை உம்மிலே வைத்து உம்மிலே வழி நடத்துகிற தயவுக்காய் ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கர்த்தாவே, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை நீர் இம்மட்டுமாக வழி நடத்தி வருகிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 44 வருடங்கள் எண்ணி பார்த்த ஆண்டவரே நன்றி செலுத்தி ஆராதித்தோம், கொண்டாடினோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த திருச்சபையிலே நீர் செய்து வருகிற காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, செல் குரூப் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கின்ற இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த சபைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு செல் குரூப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். செல் குரூப்பினுடைய தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்கின்ற சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தை உமக்கென்று கொடுக்கும்படியாக, உமக்கென்று அவர்கள் ஆயத்தப்படும்படியாக நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி. இந்த ஒவ்வொரு செல் குரூப்லையும் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே தேவரீர், உம்மை அறியாத மக்களும் இதில் வரவும், ஆண்டவரே உம்மை குறித்து அறிந்து கொள்ளவும் கிருபை செய்தருளும். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேவரீர், எங்களுக்கு நிறைய காரியங்கள் உண்டு, நேரமில்லை என்று சொல்லுகிற காரியம் உண்டு. ஆனால் அநேக காரியங்களுக்கு எங்களுடைய நேரங்களை நாங்கள் ஒதுக்கும் பொழுது இந்த செல் குரூப்புக்காகவும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கவும் ஒன்று கூடி வந்து ஆண்டவரே தேவரீர், ஐக்கியத்தில் ஒன்றுபடுவது போல வார்த்தையிலும் நாங்கள் கட்டப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்திலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்க கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு செல் குரூப்பிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த வேளையிலும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களோடு முன்பாக வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீரே எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தயவுக்காக தொடர்ந்து நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மையே ஆராதிக்கின்றோம். இந்த வாரத்திலே கர்த்தாவே, தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெனிஃபர் பாபு டேனியலுக்காக, நிர்மலா சலோமி மனோஜ்காக, பிரின்ஸ் ஜெயக்குமார்க்காக, ஜோயான் ஜோசப்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இம்மட்டுமாக நீர் தாங்கி வந்தீர். தொடர்ந்து இவர்களை நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளும் எப்பொழுதும் உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க தங்களை ஒப்புக் கொடுக்க இவர்களை நீர் வழிநடத்தி காத்து கொள்ளும். தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற திரு ராபர்ட் வசந்த் ராஜ்குமார், திருமதி மெருப்பாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரை இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, கைகளின் பிரயாசங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இவர்களை தொடர்ந்து வழி நடத்தியருளும். இவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளிலும் உம்முடைய கரம் இருந்து அவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்தியருளும். நீர்
செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அதே சமயத்தில் இந்த வேளையிலும் ஜெப விண்ணப்பத்தோடு தேவரீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேளும் என்ற அவளோடு வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அவர்களுடைய பாரத்தை ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே கொட்டும்படியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீரே அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுடைய ஜெப விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே பதிலளிக்கின்ற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து வருகின்ற அந்த பதிலுக்காக நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தியருளும். அவர்களும் அதற்காக ஆயத்தமாக இருக்க கிருபை செய்தருளும். நீர் வழி நடத்தியருளும் சுவாமி. சுகவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும். திருமதி ஹேனா கோவிந்துக்காக இடத்துல வருகிறோம். திருமதி மரியா புஷ்பத்துக்காக இடத்துல வருகிறோம். இவர்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும். வழி நடத்தியருளும், காத்து கொள்ளும். சோர்வுற்று போயிருக்கிற மக்களுக்கும் அவர்களுடைய சோர்வுகளை நீக்கியருளும். இருதயத்தில் பாரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற மக்களுடைய கலக்கங்களை நீக்கி ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்தியருளும். நீர் இருக்கின்றீர், நீர் வழி நடத்துகின்றீர், நீர் காக்கின்ற தேவன், நீர் ஏந்தி சுமந்து செல்லுகின்ற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து உம்முடைய கரத்திலே தங்களை முற்றிலுமாக இந்த கடினமான இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கேள்விகள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் தங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வழி நடத்தலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்தருளும். நீர் இவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்து செய்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஊழியங்களில் பங்கு கொள்ளுகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் மூலியமாக பயன்படுகிற ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுகின்ற அநேக ஆத்துமாக்கள், திருச்சபையில் இல்லாத வெளியே இருக்கின்ற அநேக ஆத்துமாக்கள், இவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களையும் தொடும், அவர்களோடு நீர் இடைப்படும் சுவாமி. உம்முடைய அன்பை நாங்கள் செயலிலே காட்டவும் வார்த்தையிலே சொல்லவும் கிருபை செய்தருளும். நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்து கொள்ளும். தேவரீர் கர்த்தாவே, இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாநாட்டினை நீ தொடர்ந்து வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு திருச்சபைக்காக, திருச்சபையின் போதகர்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட ஆத்மாக்களுக்காக, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். தொடர்ந்து இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நாங்கள் உப்பாக ஒளியாக ஜீவிக்க கிருபை செய்தருளும். இந்த தேசத்தையும் நீர் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தின் தலைவர்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்து கொள்ளும். உலக நாடுகளுக்காக இடத்துல வருகிறோம். உலக நாடுகளையும் அதன் தலைவர்களையும் ஆண்டவரே, உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். அமைதியும் சமாதானமும் இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக இடத்துல வருகிறோம். அவருடைய வாழ்க்கையில அமைதியும் சமாதானமும் திரும்ப வர ஆண்டவரே நீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் திருச்சபை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே பேர்பட்ட மக்களுக்காக நாங்கள் பாரப்படவும் ஜெபிக்கவும் இவர்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்பியருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய வருகை ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக இருப்பது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். வாரும் ஆண்டவரே, விரைவாக வாரும். உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய துதி ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டார்.
இப்பொழுதும் கர்த்தருக்காக கொடுக்கின்ற வேளை திரையில் காணப்படுகிற மன்னிப்பு 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 தேவா என்ற பாடலை பாடுகிற பொழுது தேவ நாம மகிமைக்காக காணிக்கை சேகரிக்கப்படும். ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்கள் துதி ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆண்டவரே பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டும் ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி சுவாமி ஒவ்வொருவரும் கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் காணிக்கையானது ஆண்டவரே எங்களுடைய அப்பா தகப்பனே சுவிசேஷத்திற்காய் ஞானத்தோடு விவேகத்தோடு செலவிடப்படவும் போதுமானதாக இருக்கவும் மீதம் எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
சபையார் நின்றவாறே திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 16 வரை. Today's scripture reading is taken from 1 Samuel chapter 18 verses 6 to 16. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் இராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு நீர் தொடர்ந்து இடைப்படுகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆண்டவரே, அடியேனை மன்னித்து மறைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் நாங்கள் எப்படியாக புரிந்து கொண்டு எப்படியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு போதித்தருளும். தேவரீர் நீர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கவும் கேட்கவும் உட்கொள்ளவும் கிருபை செய்தருளும். உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகின்றது. அது 2 கழுகுகள் பறக்கின்ற ஒரு காரியம். கழுகு நமக்கு தெரியும், நல்லா உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு. அதில் ஒரு கழுகு எப்பொழுதுமே இன்னும் அதிக உயரத்தில் பறக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது இன்னொரு கழுகுக்கு அது முயற்சிக்கின்றது, ஆனால் அந்த அளவுக்கு உயரத்தில் பறக்க முடியல. அதனால் இந்த கழுகுக்கு பொறாமை வந்து இந்த கழுகு எப்படியாவது அந்த கழுகு பறக்கிறத நிறுத்தணும். அதனால் என்ன பண்ணிச்சு, ஒரு வேடன் இடத்துல போயிட்டு சொல்லிச்சான், அந்த ரொம்ப உயரத்தில் இருக்கிற கழுகை, அது நல்லா சதை உள்ளது, அதை நீ அடிச்சுனா நல்லா இருக்கும்
நான் உனக்கு உதவி செய்கிறேன், அந்த கழுகு எந்த இடத்துல பறக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அப்போ அந்த வேடன் போயிட்டு அந்த அம்பை வச்சு ஒவ்வொரு முறையும் எய்கிறான். ஆனால் அது படலை. தன் இடத்துல இருக்கிற அம்பு முடிந்து விட்டது. அப்பொழுது வேடன் என்ன பண்ணுறான், அங்கேருந்த அந்த காட்டில் இருந்த ஒரு குச்சை எடுத்து அதை சீவி செய்யும் பொழுது கடைசியில் பார்க்குறான், அதில் கீழே அந்த ஃபெதர்ஸில் அந்த இறகு வேணும், இறகு இல்லை. அப்பொழுது இந்த கழுகு என்ன சொல்லுது, நான் கொடுக்குறேன் என்னுடைய இறகை. இந்த கழுகு இறகை கொடுத்து அவன் திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியல. இது ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுது, தன்னுடைய ஃபெதர்ஸ் ஒன்றா கொடுக்குது. கடைசியில் இதனுடைய நிலைமை தானும் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பொறாமை யார் மீது நாம் பொறாமைப்படுறோமோ அவங்கள பாதிக்காது, அது நம்மை தான் பாதிக்கும். யார் மீது பொறாமைப்படுகிறோமோ அவர்களை பாதிக்காது, அது நம்மை தான் பாதிக்கும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி 1 சாமுவேல் 18 இப்படியான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நாம் கேட்டு வருகின்ற அந்த தேவ செய்தியின் தொடர், காட்ஸ் நாட் டன் வித் யூ, உங்களுக்கான கடவுளின் செயல்பாடு உங்களில் இன்னும் நிறைவுறவில்லை என்ற ஒரு செய்தி தொடர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தொடர்லேருந்து நானும் உங்களுக்கு முன்பாக இப்போ 4 வாரத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஸோ ஒரு பெரிய ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாக அந்த தொடருக்கு நாம் செல்லுகிறோம். we are going back to the same sermon series. ஸோ இதுக்கு முன்பாக நம்ம பார்த்த ஆட்கள் யார் என்று பார்த்தால், மோசேயை குறித்து பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம், ரூத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள். மோசே, யோசேப்பு, ரூத் இவர்களுடைய வாழ்க்கையில் அநேக திருப்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதே போல தான் தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் சற்றும் எதிர்பாராத வழிகளிலே மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படுகின்றது. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நம்ம சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள். ஒரு சில திருப்பங்கள் அது நமக்கு பிரியமானது, நம்ம எதிர்பார்க்கிறது, நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு சில திருப்பங்கள் பயத்தை ஏற்படுத்துகிறது, திகிலை ஏற்படுத்துகிறது. இது எந்த இடத்துல போய் முடியும், எப்படியாக முடியும் தெரியாமல் திகைத்து போகிறோம். தாவீதுனுடைய வாழ்க்கையில் அநேக திருப்பங்கள், அந்த வாழ்க்கையில் தடையாக வந்த சவுலினுடைய பொறாமை, இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணும்னு தீர்மானித்தாரோ அது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி அவைகளை நிறுத்த முடியாது. ஆண்டவருடைய சித்தம் அங்கே நடைபெறுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார். அந்த காரியங்களுக்கு விரோதமாக ஒரு சில சமயங்களை நாம கூட திரும்பி விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய சித்தம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கின்றாரோ அதனை செய்கின்றார். அது ஆசீர்வாதமாக அமைகின்றது. இன்றைக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அந்த காரியங்களை சற்று நாம் தியானிப்போம். தாவீது முதலாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகின்றார். தாவீது முதலாவதாக எங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கலாம்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் இருந்தால் நம்ம தாவீதை வாசிக்க முடியும். காரணம், ஏன் தாவீது அந்த இடத்துல வருகிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு சவுல் மீது இருந்த பிரியம் போய்விட்டது. God is displeased with Saul, the first king of Israel. எனவே இப்போ என்ன சொல்றாரு, சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ இப்போ என்ன பண்ணு, இன்னொருவரை அபிஷேகம் செய். அது யார் என்று பார்க்கும் பொழுது தாவீது என்று பார்க்கிறோம். பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் மகனான தாவீது, ஈசாயினுடைய 8வது மகன். தாவீது அந்த சாமுவேல் ஒவ்வொரு முறையும் அங்கே போயிட்டு முதல் மகன் வரான், ஈசாயினுடைய முதல் மகன் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான், பார்த்தோன்னே இவன் தான் சரியான ஆள். ஆண்டவர் சொல்கிறார் இல்லை. அப்படியாக ஒவ்வொருவராக 7 பேர் போய் விடுகிறார்கள். அப்போ திருப்பியும் கேட்குற, வேற யாராவது இருக்கிறாங்களா? ஆமாம், கடைசியாக ஒருவர் இருக்கிறான், அவன் ஆட்டு மேய்த்து கொண்டு இருக்கின்றான். அவன் ஒரு மெய்ப்பன். சாமுவேல் சொல்ற, கூட்டிட்டு வா அவனை.
கூட்டிகிட்டு வரும்போது தாவீதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால் 1 சாமுவேல் 16:12 அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். இஸ் நாட் அ ரக்கட் பர்சன். எல்லாம் அவன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குழந்தை மாதிரி வாலிபன் தான், ஆனால் நல்ல ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கின்றான். அப்பேற்பட்டவனை அங்கே கொண்டு வருகிறார். ஸோ இங்கே தாவீது தானாக அபிஷேகிக்கப்படும்படியாக வரல, ஆண்டவர் தாவீதை அபிஷேகிக்கும்படியாக சாமுவேலை அனுப்புகின்றார். இது ஆண்டவருடைய செயல். God has called him. It is God who had chosen. ஆண்டவர் தாவீதை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் தாவீதை தேர்ந்தெடுக்கின்ற சமயத்தில் சவுலுக்கு இந்த காரியங்கள் எதுவும் தெரியாது. இல்லை, சவுல் ராஜாக்கு இந்த காரியங்கள் எதுவும் தெரியாது. தாவீதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சவுலை நிராகரித்து விடுகின்றார். God rejects Saul even before he chose David. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 10-11வது வசனம். 1 Samuel chapter 15 verses 10 and 11. யாராவது ஒரு வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. போதுமா? The word of the Lord came to Samuel. I regret that I have made Saul king, for he has turned back from following me and has not performed my commandments. நான் கொடுத்த அந்த கட்டளைகளை அவன் என்னுடைய வார்த்தையின் பிரகாரமாக செய்யவில்லை. எனவே ஆண்டவர் சொல்ற அவருடைய மனசு கஷ்டப்படுகிறது, அவர் மனஸ்தாபப்படுகின்றார் இந்த சவுலை ராஜாவாக்குனதுனால. எனவே இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகின்றார். ஆனால் இது வரைக்கும் இன்னும் தாவீதும் சவுலும் ஒருவரை ஒருவர் பார்க்கல. இப்பொழுது 16வது அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே தாவீது சவுல் இடத்துல வருகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே சவுலுக்கு ஒரு கெட்ட ஒரு ஆவி வருகின்றது, ஈவில் ஸ்பிரிட் that torments him. ஸோ ஒவ்வொரு வரும்போது அவனுக்கு என்ன செய்ய கூட இருக்கிறவங்க எப்படி அதை தீர்க்கலான்னு பார்க்கும்பொழுது அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் ஒருவன் சொல்லுகின்றான் 16:18 அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். முன்பாக பார்க்கும் பொழுது அவன் அழகிய மேன்மை உள்ளவன், ரூபம் உள்ளவன். இல்லை, இப்போ பாருங்களேன், ஈசாயின் குமாரனை ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவனும் அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கின்றார். ஒரு ஆட்டு மேய்ப்பன் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற, தாவீதுக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்கள் இங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு தீய ஆவி இந்த சவுலை தாக்கும் பொழுது தாவீது அழைக்கிறார்கள். தாவீது அங்கே சுரமண்டலத்தில் அவர் வாசித்து பாடும் பொழுது சவுல் அவர் அமைதி அடைகின்ற ஒரு காரியம். ஸோ 15, 16, 17 வரும் பொழுது நாம் பார்க்கின்ற காரியம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிற ஒரு காரியம். இதுவரைக்கும் சவுல் இருக்கிறான், தாவீதும் இருக்கிறாரு. தாவீது சவுலுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த தாவீதை யார் என்று சவுல் கேட்டுக்கல. ஏனென்றால் தனக்கு சுகம் கிடைச்சா போதும், அவ்வளோதான். ஸோ இந்த தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான், தனக்கு விடுதலை கிடைச்சது, முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்பொழுது கோலியாத்தை வென்ற பிற்பாடு சவுல் கேட்குறான், இந்த மனுஷன் யார், இவன் யார்? அப்போ சொல்கிறாங்க, ஆமாம், ஈசாயினுடைய மகன். அப்பொழுது சவுல் இந்த தாவீதை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இன்னும் சொல்லப்போனால் அந்த வசனம் சொல்லுது, தாவீதை வீட்டுக்கு கூட அனுப்பலையாம், தன்னோட கூட வைத்துக் கொள்ளுகின்றான். இல்லை, ஆண்டவர் பார்க்கும் பொழுது இங்கே தாவீதனுடைய வாழ்க்கையை எப்படியாக அவர் மாற்றி அமைக்கிறார் பாருங்க. God is preparing David. ஆனால் ஃபார் வாட், எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்று தாவீதுக்கு தெரியாது.
ஆனால் சாமுவேலுக்கு நன்றாக தெரியும் இந்த தாவீது ஒரு ராஜாவாக வரப்போகின்றான். இந்த தாவீதுக்கு தான் எப்படியாக ஒரு ராஜாவாக வரப்போகிறேன் என்று தெரியாது. ஆண்டவர் அழைத்தவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நாம எதிர்பார்க்கிற பிரகாரம் இருக்காது. சற்றும் எதிர்பாராத வழிகளில் அநேக காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். God's not done in the life of David. சிறு பிள்ளை தான், இன்னும் ராஜாவாகலை. ஆனால் இந்த ராஜாவை ஆக்கி அவனை உயர்த்த போகிற ஆண்டவர் இந்த தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் புரிந்து கொள்ள முடியல, ஏன் இது நடக்குது? Why God is allowing such a thing to happen? இல்லை, நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது திரும்பி முன்பாக நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஓ, ஆண்டவர் இதற்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இல்லை, அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த சமயத்தில் இருக்கும்போதும் ஒரு சில சமயங்களில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது தெரியாது, ஒரு கேள்விதான். ஆனால் நம்ம எப்பொழுதும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், God is not done with me. He is still doing his work. அவருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் வரும்படியாக அவர் என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து நம்மை வணைந்து கொண்டே இருக்கின்றார். He's keep on molding us. அவருடைய சித்தம், the way he want us to be, அதற்கு ஏற்ற பிரகாரமாக அவர் வணைந்து கொண்டே இருக்கின்றார். காரியங்கள் கடினமாகும் பொழுது சோர்ந்து போயிட்டு ஆண்டவர் இருக்கிறாரா, அவருக்கு கண் இருக்கா? இல்லை, இருக்கு, உண்மையாகவே இருக்கு. ஆண்டவருக்கு கண் இருக்கு, இருதயம் இருக்கு, கரிசனை இருக்கு, அன்பு இருக்கு, கிருபை இருக்கு. இல்லை, அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம இடத்துல தொடர்ந்து அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த வணைங்கிற அந்த the molding process is not easy. It is not easy for him, it is not easy for us. ஏனென்றால் இது நமக்கு என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, நான் எதிர்பார்க்கிற பிரகாரம் அல்ல. எனவே அவர் வணையும் போது அவர் கையிலிருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். அவர் தூக்கி போடுகிறவர் அல்ல, அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கின்றார். தாவீதை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் தாவீதை அவர் பாதுகாக்கின்றார். He is protecting David. பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்தை வென்று, அந்த பெலிஸ்தர்களை வென்று தாவீது சவுலும் எல்லாம் திரும்பி வராங்க. அப்போ திரும்பி வரும்போது தன்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை, வெற்றி பெற்று வராங்க. இப்போ வெற்றி பெற்று வருகிறவர்களை இவர்கள் வரவேற்க வேண்டும், ரொம்ப சந்தோஷம். ஒரு சில சமயத்தில் இந்த ரொம்ப சந்தோஷம் அதிகமாகும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் நம்மளுக்கு தெரியல. When there is we overjoy, we do not know what exactly we are saying, what exactly we are doing. இந்த மக்களுக்கு என்னன்னா, இவங்க 2 பேரும் வராங்க, இவர்களை வரவேற்கணும். வரவேற்கும் பொழுது அவர்கள் செய்த ஒரு காரியம் சவுலுக்கும் தாவீதுக்கும் சர்ச்சையை ஏற்படுத்தினது. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சவுலும் தாவீதும் நன்கு இருந்தார்கள், தாவீதை அவன் வீட்டுக்கு கூட அனுப்பல, அந்த அளவுக்கு இருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய காரியம், இவர்கள் செய்த காரியம் தவறான ஒரு காரியம். என்ன செய்தார்கள்? அவங்க பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடுறது தப்பு இல்லை, தப்பாக பாடிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? தாவீதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? சவுலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? தாவீதுக்கு 10,000, சவுலுக்கு 1,000 for the king and 10,000 for a warrior. சவுலுக்கு எப்படி இருக்கும்? நாமும் சவுலை போல தான், நாமும் சவுலை போல தான். வேலை செய்கிற இடம் அவருக்கு, வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கல்ல, ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்கிறோம், இல்லை ஒரு சேல் முடிக்கிறோம். ஆனால் நம்ம கூட ஒரு அப்ரெண்டிஸ் இருக்கிறாரு. முடித்த பிறகு என்ன ஆகிடுது? அவருக்கு $1,000 இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு $100 இன்க்ரிமெண்ட்டும் வந்துச்சு. என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருந்துருவோமா? இல்லை, நாமும் சவுலை போல தான்.
நம்ம உடனே சொல்லலாம், சவுல் ஏன் இப்படி பண்ணிட்டான், சவுலுடைய நிலைமையில இருந்தால் நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். பாடினவர்கள் இங்கே பாருங்களேன், அவங்க எந்த எண்ணத்தோடு பாடினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் புகழும்போது ஜாக்கிரதையாக புகழணும். When you praise someone, you have to be very careful. உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் நம்ம புகழ்ந்தோம்னா ஒன்று அவங்க நினச்சிப்பாங்க அவங்க செஞ்சது தான் கரெக்டுன்னு நினச்சிப்பாங்க. இன்னொன்று நினச்சிப்பாங்க இது தங்களால் மாத்திரம்தான் முடியும், ஐ ஆம் த ஒன்லி ஒன். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மற்றவர்களை அவர்கள் தாழ பார்க்கக்கூடும். இங்கே இவர்கள் பாடினார்கள், புகழ்ந்தார்கள், வரவேற்றார்கள், எல்லாமே சரிதான். ஆனால் இவர்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தை சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே சர்ச்சையை ஏற்படுத்தினது. ஸோ சவுலுக்கு இப்போ என்னன்னா, இந்த தாவீது எனக்கு 1000 அவனுக்கு 10000. இப்போ என்ன இன்னும் போகாமல் இருக்கிறது இந்த ராஜ்யம் மாத்திரம்தான். ஒன்லி திஸ் கிங்டம், அது மாத்திரம்தான் அவனுக்கு போல. அதனால் சவுல் தாவீதை அன்று முதல் வெறுக்க ஆரம்பிக்கின்றான். இதுவரை நேசித்த சவுல் இந்த மக்கள் செய்த காரியத்தினால வெறுக்க ஆரம்பிக்கின்றான். நாம் செய்கிற காரியம், நாம் சொல்லுகிற காரியம் ஒரு சில சமயத்தில் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சொல்கிறது கரெக்டு, இல்லை நம்ம புகழ்கிறது கரெக்டுன்னு நினச்சி செய்கிறோம். ஆனால் அது பிரிவினைகளை, பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு போகுது என்று பார்த்தால் சவுல் தாவீதை கொல்லும்படியான அளவுக்கு போகிறது. கொல்லும்படியான அளவுக்கு போகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த தீய ஆவி இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனம் 1 சாமுவேல் 16-14 பைபிளில் இருக்கவங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 1 Samuel chapter 16 verse 14. இது கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட ஆவி? யார் அனுப்பினா? Can God send an evil spirit? ஆண்டவர் பொல்லாத ஆவியை அனுப்பக்கூடுமா? எப்படி ஆண்டவர் பொல்லாத ஆவியை அனுப்பினார்? நமக்கு ஆண்டவர் பொல்லாத ஆவியை அனுப்பினா என்ன செய்வோம்? நல்ல ஆவியை அனுப்பும் போதே இல்லை, பொல்லாத ஆவியை. அப்போ எப்படி ஆண்டவரால் பொல்லாத ஆவி அனுப்ப முடியுமா? ஒரு சில காரியங்களை நாம் இதில் நன்றாக பார்க்க வேண்டும். முதல்ல பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே தெரியும், சவுல் இடத்துலேருந்து ஆண்டவருடைய ஆவி என்ன ஆச்சு? போயிடுச்சு. God has removed his spirit out of Saul. So once the spirit of God has been removed, what will come there? ஆண்டவருடைய ஆவி அங்கே எடுத்த பிற்பாடு என்ன ஆவாங்க? இடம் காலியாக இருக்குமா? காலியாக இருக்க பிசாசானவன் விடுவானா? இல்லை, அந்த அசுத்த ஆவி அங்கே வருகின்றது. சவுலை ஆண்டவர் தான் அபிஷேகித்தார். இல்லை, God is the one who anointed Saul. ஆனால் ஆண்டவருடைய ஆவி ஏன் எடுத்தார் என்று பார்க்கும் பொழுது சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமற் போனான். டிஸ்ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யல, உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தின் காரியத்தை வைத்து என்ன பண்ணா? சவுல் காரியத்தை செய்து விட்டார். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? சவுலை விட்டு விலகுகின்றார். நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்ம எல்லாருமே ரட்சிப்பை இழக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. We are all being saved. Once saved is not always saved. நாம ரட்சிப்பை இழப்பதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Philippians chapter 2 verses 12 and 13 ஒரு வாசிங்க. Philippians chapter 2 verse 12 and 13.
அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற காரியம் work out your own salvation with fear and trembling. அப்படின்னா என்னுடைய ரட்சிப்பை நானே கிரியை செய்து பெறுகிறதல்ல, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழக்காமல் நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் தமிழ்ல அழகா சொல்லப்படுகின்றதுல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்பை இழப்பதற்கு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக காரியங்கள் ஏற்படுகின்றது. சவுலை ஆண்டவர் தான் அபிஷேகித்தார், ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்தார். ஆனால் சவுல் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு விலகுகிறது. ஆண்டவர் பொல்லாத ஆவியை அனுமதிக்காவிட்டால் அந்த ஆவி சவுலை தொட முடியாது. நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலிருந்து பார்த்தா யாரை சொல்லலாம்? ஆண்டவர் அனுப்பினார். யோபு இல்லை, யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் அனுப்பினார். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது பிசாசானவன் இப்படியான ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் அனுமதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசானவன் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் ஆண்டவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா கடவுளை குறித்து பேசுகிறாங்களோ இல்லையோ, பிசாசை குறித்து நல்லா பேசுவாங்க. கிறிஸ்துவ சபைகள் பிசாசு எது பார்த்தாலும் பிசாசு பிடிச்சிச்சு, பிசாசு பிசாசு இல்லை. நீ ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இருந்தால் பிசாசால உள்ள வர முடியாது. The devil cannot touch you unless you go out of it. You step out and the devil is easy to attack you. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். பிசாசை குறித்து யோசிக்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கின்றோம். இந்த சவுலுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு காரியம், சவுல் செய்கின்ற இந்த காரியம், ஆனால் ஆண்டவர் தாவீதை பாதுகாக்கின்றார். தாவீதை பாதுகாக்கின்றார். லூக்கால கூட ஒரு சம்பவம் இருக்கு. லூக்கா 22வது அதிகாரம் 31-32 வாசிங்க. Luke chapter 22 verses 31 and 32. சீமோன்கிட்ட சொல்றாரு, சாத்தான் என்ன பண்றான்? கோதுமை புடைக்கிற மாதிரி உன்னை புடைக்கிறதுக்கு என்ன பண்றான் கேட்குறான். வாசிங்கம்மா. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளை பாதிக்கும்படியாக புடமிடும்படியாக பிசாசானவன் முனைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நமக்காக வேண்டிக்கொள்ள பரிதபித்து கொண்டு நமக்காக பேசுகின்ற ஆண்டவர் இன்னும் நமக்காக பரிதபித்து கொண்டிருக்கின்றார். இந்த பிசாசானவனுடைய விருப்பம் அல்ல, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த என்னுடைய பிள்ளைகள். ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். The Lord will not give permission for the Satan to touch you and me. For all those who are saved by his blood. ராமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பயம் வேண்டாம். சாத்தானால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் மீது யாராலையும் கையை போட முடியாது. No one can lay their hands on an anointed person. You and me, we are anointed by the blood of Jesus Christ. அபிஷேகிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். யாரும் நம்ம மேல கை வைக்க முடியாது. தாவீது கூட பிற்பாடு பார்த்தீங்கன்னா சவுல் தாவீதை தேடிட்டு வருவான்.
அப்போ அதே குகையில் தான் இருப்பாங்க. அப்போ தாவீது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாருங்க ஆண்டவர் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரு. தாவீது சொல்லுவான், இல்லை ஆண்டவர் அபிஷேகத்து மேலே நான் கை போட மாட்டேன். இந்த தாவீதினுடைய காரியங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். தாவீதை ஆயத்தப்படுத்தினார், தாவீதை பாதுகாக்கிறார். எந்த இடத்துல தாவீதுக்கு ஆபத்து, அந்த அரண்மனையில் தாவீதுக்கு ஆபத்து, ஆனால் அந்த அரண்மனையிலேயே அவனுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கின்றார், யோனத்தானை கொடுக்கின்றார். இல்லை, ஜானத்தன் ஹிஸ் ஃப்ரெண்ட், தாவீது சவுலினுடைய மகன் யோனத்தானை அங்கே ஆண்டவர் கொடுக்கின்றார். இக்கட்டான சூழ்நிலையா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே உங்களுக்கு மேலே அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அங்கேயும் ஒரு யோனத்தானை ஆண்டவர் வைத்திருப்பார். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில், நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல எல்லோருமே எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க, இல்லை, God has placed a Jonathan over there. அவர்கள் உங்களுக்காக பரிதபிக்கிறார்கள். ஐயோ பாவம், ஏன் இவங்களை எப்படி மிச்சவங்களாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. நீங்களும் நானும் அநேகருக்கு ஜோனத்தானை போல இருக்க வேண்டும். We should not be like Saul. இல்லை, நாமும் ஜோனத்தானை போல பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அவர்களுக்காக மனம் உடைகிற மக்களாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார், தாவீதை பாதுகாக்கிறார், ஆண்டவர் தாவீதை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பன் தான். ஆட்டு மேய்ப்பு கொண்டு இருக்கிற சமயத்தில் தாவீது இதெல்லாம் யோசித்திருப்பாரா என்னன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அப்பேற்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு சிறுவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனால் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருகிற பாதை கடினமான பாதை. இந்த பாதை கடினமானது. ஆண்டவர் தாவீதை ஒவ்வொன்றிலும் பாதுகாத்து ஆயத்தப்படுத்தி உயர்த்தி ஒரு ராஜாவாக கொண்டு வருகிறார். இந்த தாவீது ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தாவீது யார் என்றால் மனம் திரும்புகின்ற ஒரு பாவி. நீதான் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசியுடைய கையை வெட்டிருக்கலாம், தலையை வெட்டிருக்கலாம், அதிகாரம் உண்டு தாவீதுக்கு. ஆனால் தாவீது என்ன பண்ணா? மனஸ்தாபப்பட்டார், மனம் திரும்பினார். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக இருக்கின்ற ஒரு காரியம். நாம் எல்லோருமே தாவீதை போல தான் நிறைய காரியங்கள் துணிந்து செய்கிறோம். தாவீதுக்கு தெரியாதுன்னு கிடையாது, இப்படிலாம் செய்யணும்னு எனக்கு செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது இல்லை, தாவீதுக்கு நல்லா தெரியும், நமக்கும் தெரியும். நிறைய காரியங்கள் நமக்கும் தெரியும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கும் தெரியும். ஆனால் அநேக சமயத்தில் இந்த சுயம் உட்கார்ந்துட்ட பிற்பாடு அதை உடைக்க முடியல, அந்த ஆசை இச்சைகளை உடைக்க முடியல, விழுந்து விடுகின்றோம். ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, சாக்கு போக்கு சொல்லுவதல்ல, நான் செய்த தவறு ஆண்டவரே, எஸ் வாட் ஐ டிட் இஸ் ராங். ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பணும்னா முதல்ல நாம் செய்த பாவத்தை நாம் ஒப்புக்கொள்ளணும். I have to accept, yes, what I did is wrong. அப்போ தான் மனம் திரும்ப முடியும். நான் செய்த தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் மனம் திரும்ப முடியாது, ஆண்டவர் இடத்துல வர முடியாது. இந்த தாவீது மனம் திரும்பினான், ஆண்டவர் இடத்துல தாவீது செல்லுகின்றான், ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கின்றான். ஆண்டவர் தாவீதின் இடத்துல உடன்படிக்கை செய்கின்றார். தாவீதினுடைய உடன்படிக்கை. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்களுக்கு வீடு கட்டணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை தாவீது, நீ இல்லை, நான் உனக்கு வீடை கட்டுவேன். I will build a kingdom for you. இந்த ராஜ்யம் அது முடிவிராத ஒரு ராஜ்யம். காரணம், உன்னிலே நான் கட்டப்போகிற ராஜ்யம் மனித ராஜ்யம் அல்ல, அது தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யம், இந்த மேசியாவை உன்னுடைய வம்சத்திலே நான் கொண்டு வரப்போகிறேன். தாவீது ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன், ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அந்த தாவீதினுடைய வம்சத்தில் மேசியாவை கொண்டு வருகிறார். உலகத்தின் இரட்சகரை இந்த தாவீதினுடைய வம்சத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் என்னென்றால் தாவீதின் குமாரன். இல்லை, தாவீதின் குமாரன். இவ்வளவாக இந்த உலக பிரகாரமாக நம்ம யோசிச்சா என்னன்னா, ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்து ஒரு ராஜாவாக மாட்டினான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இல்லை, ஆண்டவருக்கு அதற்கும் மேலான காரியம் உண்டு. அந்த ராஜாவான பிற்பாடு, after he became a king, God is not yet done with David. ஆண்டவர் தொடர்ந்து அந்த ராஜாவை அவர் உயர்த்துகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் நினச்சிப்போம், நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அது கிடச்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். இல்லை, இட்ஸ் நாட் தட். காட்ஸ் நாட் டன் இன் யுவர் லைஃப். It is not my wish, it is not my will, it is God's wish and God's will. I may think that is it, it's enough, it's done, full stop. No, God is saying, no, my son, my daughter, it is not a full stop, I am putting a comma. இன்னும் நான் உடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. தொடர்ந்து நான் செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். தாவீதினுடைய வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கையாக அந்த நாட்களில் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் முடிவு பார்க்கும் பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் உயர்த்துகிற காரியம் சாதாரணமாக உடனடியாக நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருக்கும்போது உயர்த்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல. பல நாட்கள், பல வருடங்கள், பல சம்பவங்கள், பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல பொறாமைகள், பல தீமைகள், பல சவால்கள் எல்லாவற்றும் நிறைந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுடனும் என்னுடனும் இருக்கின்றார். அவருடைய சித்தம் நிறைவேறும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு ஆசீர்வாதம், பிறருக்கும் ஆசீர்வாதம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சாதாரண மனிதனாக இருந்த தாவீதை நீர் ஆயத்தப்படுத்தினீர். எல்லா விதமான நாசம், மோசங்கள், தீமைகளுக்கும் விலக்கி மீட்டு பாதுகாத்தீர். பாவத்தில் விழுந்தபொழுது கூட அந்த தாவீதை நீர் தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே, அந்த தாவீதை உயர்த்தினீர். எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேறும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களால் புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியருளும். உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேற ஆண்டவரே, அது நடக்கும் பொழுது அநேக காரியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிலே நாங்கள் எப்பொழுதும் தஞ்சம் புகவும், உம்மிலே நாங்கள் பலப்பட்டு விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது அங்கே உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதுவே எங்களுக்கு உயர்வு. எங்களுடைய நாமம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல. Lord, when your name is glorified, that is where we are exalted. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கேட்ட வார்த்தைக்கு மறுமொழியாக வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தாவீதை போல நாமும் துதிக்கிறவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அர்ப்பண கீதமாக கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடுகிற பொழுது தேவ நாம மகிமைக்காக இரண்டாவது காணிக்கை சேகரிக்கப்படும்.
பாதுகாத்து இன்று வரை வழிநடத்தி வருகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த செல் குரூப் சண்டே ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட முதல் முறையாக சகோதரி அஷிதா, சகோதரர் அனீஷோட குழந்தை பேபி அஷினா முதல் முறையாக நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோடு கூட அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அண்ணன் ஜெயசிங் அண்ணனும் அம்மா நிம்மியும் வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு முன்பதாக ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாராவது முதல் முறையாக வந்திருப்பீர்களானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி இரவு 7:30 தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் ஷார்ட் ஸ்ட்ரீட்டில் வைத்து நம்முடைய மாநாட்டினுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே அனைவரும் இதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் நமது சகோதரர் பிரேமண்டத்திலேயோ அல்லது சகோதரர் சம்பத்திடத்திலேயோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சபையில் இவாஞ்சலிசம் ஒர்க்ஷாப், நமது 2வது இவாஞ்சலிசம் ஒர்க்ஷாப் வருகிற 21ஆம் தேதி வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நம்முடைய உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக இது நடைபெறும். மவுண்ட் ஆலிஸ் ரூமில் வைத்து போதகர் பிரபு வந்து நமக்கு இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறார்கள். அநேகம் பேர் சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் கோவிந்த் இடத்துலையோ அல்லது சகோதரர் ஆனந்த் இடத்துலையோ கிறிஸ்டின் இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் சங்க ஐக்கியத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. வருகிற 27ஆம் தேதி அதற்கு அடுத்த சனிக்கிழமை பெண்கள் சங்க ஐக்கிய நிகழ்வு உமன்ஸ் பவுலிங் டே அவுட் என்பதாக வைத்திருக்கிறார்கள். இது சாஃப்ரா டோபாயோவில் வைத்து காலை 10 மணிலிருந்து 12 மணி வரை நடைபெறும். இதற்கு 15 வெள்ளி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கிறது. இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி கோகிலா இடத்துலையோ சகோதரி ரம்யா இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நமது சபையினுடைய பைபிள் குவிஸ் நடைபெறும். இதை குறித்து அநேகம் பேர் நீங்கள் பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள், ரொம்ப நன்றி. இன்றைக்கு அதனுடைய டீம்ஸ் விவரங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். இதில் வந்து மெமரி வேர்சஸ் வந்து நீங்கள் தங்கச்சி எபினா இடத்துலையோ சகோதரி அமுதா இடத்துலையோ நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். இதனுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய செங்காங் வெளிவட்டார ஊழியங்களில் நாம் தமிழ் டியூஷன் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். வருகிற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4:30 5:30 வரை அந்த வட்டாரத்தில் உள்ள பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தமிழ் டியூஷன் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே உங்களால் முடியுமானால் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் 2 நாட்களோ நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நிறைய தேவைகள் இருக்கிறது. லெசன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும், செகண்டரி ஸ்கூல் பிள்ளைகளாக இருப்பீர்களானா கூட நீங்கள் கூட வந்து பண்ணலாம். லெசன் எடுப்பதுக்கு தேவை, பெற்றோர்களோடு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு நீண்டகால ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கும். ஆகவே நீங்கள் தயவுசெய்து இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் சுரேஷ் இடத்துலையோ சகோதரர் சம்பத் இடத்துலையோ அல்லது என்னிடத்திலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிங்கப்பூர் வாக் டு எம்மாவுஸ் என்கிறதான ஒரு 3 நாள் முகாம் வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற லாசால் சென்ட் பேட்ரிக் ஸ்கூலில் வைத்து நடைபெறும். இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி கோகிலா இடத்துலையோ சகோதரி ராஜம் இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மெத்தடிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் உள்ள ஒரு 4 ஜாப் வேக்கன்சிஸை குறித்து நாங்கள் அறிவித்திருந்தோம். இந்த 4 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் நீங்கள் போதர் இடத்துலையோ என்னிடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல் 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். 4வது உள்ளது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன் மேனேஜர் பொறுப்பு வந்து 1 இயர் பார்ட் டைம் பொறுப்பாகவும் இருக்கும். ஆகவே இதை குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் எங்களை அணுகும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவரும் எழுந்து நின்று இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தாவீது எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நாங்கள் ஞானமுள்ளவர்களாக நடக்கவும், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கவும்,
ஆண்டவரே, பிறர்க்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு இடைப்படும், நீர் வழி நடத்தியருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.